ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல விக்னேஷ். ரியலி வெரி சாரி. ஆக்சுவலா இந்த மாதிரி வீடியோஸ் நான் மேக் பண்ணவே மாட்டேன் இல்லையா, பட் மேக் பண்றதுக்கான சூழ்நிலை வந்தாச்சு. எஸ், ஐம் சாரி, பட் ஐ எம் பேக். ஆக்சுவலா 2 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கான வீடியோ எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோல ஏன் என்னாச்சு, ஒரு 10 டேஸா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எதுவும் வரல. அண்ட் டெலகிராம்ல நான் அப்டேட் பண்ணியிருந்தேன்ல, நல்லா தான் இருந்தேன். ஸோ இதை பத்திலாம் கொஞ்சம் உங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு, தென் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, தென் உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு, அண்ட் தென் அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலாக சொல்றேன். ஒரு சின்ன வீடியோ தான், ஒரு அப்டேட் மாதிரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வாட்ஸ்அப் இருக்கும். ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு 4200க்கு மேல ஸ்டூடெண்ட் கான்டாக்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த வாட்ஸ்அப் ஃபுல்லாவே மெசேஜஸ். ஸோ நீங்கள் பொறுமையாக வாங்க, பொறுமையாக வீடியோ தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அப்படின்னு. ஸோ ரொம்ப 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 நன்றி. அண்ட் நிறைய பேர் நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்தீங்க. வீட்டில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, உடம்பு சீக்கிரமா சரியாகும் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா? ஆக்சுவலாக ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு லாஸ்ட் 6 மந்த்ஸாவே நான் நல்லாவே ஜிம் போறேன், வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா என்னோட டயட்டையும் நல்லா பண்ணிட்டு வரேன். ஸோ பிசிக்கலி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி எடுக்கும் போது அதுவுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஆக்சுவலா வெறும் கோல்டுல தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. கோல்டுல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நானுமே எப்பயும் போல கோல்டெல்லாம் நான் பெருசா நினைக்கவே மாட்டேன். அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன், நிறைய வீடியோ எடுத்திருக்கேன். கோல்டு ஃபீவர்லாம் நானே மெடிசன் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் வேலையை. ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது அப்படியே கொஞ்சம் பாடி பெயினா, தென் கண்ணெல்லாம் ரெட்டாக ஆரம்பிச்சது, கண்ணில் தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுச்சு. அண்ட் தென் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாடி பெயின் ஸ்டார்ட் ஆகி கடைசியில் ஃபீவர் விடவே இல்லை. 100 கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க பாக்குற அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 10:30. ஸோ அதனால எனக்கு தூக்கம் வரல, ஒன்றும் முடியல, ஃபீவரும் ட்ராப் ஆகல. அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அதுல இருந்து இன்னும் 2 to 3 டேஸ்க்கு உங்களுக்கு கண்டினியூவா ஃபீவர் இருந்ததுன்னா வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் நல்ல வேலையா அடுத்த 2 டேஸ்ல எனக்கு ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சமா ட்ராப் ஆயிடுச்சு. பாடி பெயினும் கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. ஸோ கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க, நான் உங்களுக்குமே அதை தான் சொல்வேன். ஏன்னா நீங்க ஆஸ்பிரண்டா ப்ரிப்பேர் பண்றீங்கனாலும் சரி, இல்ல உங்களுக்கு ஒரு மெடிக்கலே இருந்தாலும் சரி, உங்களோட ஹெல்த்தை வந்து நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா அது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாவே இருக்கட்டும் அப்படின்னு. அண்ட் தென் என்ன மாதிரி கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. எதுனாலுமே உடனே ஹாஸ்பிட்டல் போக ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுதான். பட் ஐ எம் பேக். இப்போ நான் திரும்பி வந்தாச்சு. ஸோ உங்களுக்கான வீடியோவும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் கேரிங்கா மெசேஜ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியாம இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனாலேயே இந்த வீடியோ. இந்த மாதிரி எனக்கு வந்ததே இல்லை, இவ்வளவு சீரியஸாவும் ஆனது இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இனிமே நான் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கேன். ஓகேவா? ஸோ லாஸ்டா உங்களுக்கு நான் 10 டேஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வீடியோ கொடுத்தேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டெலகிராம்ல சொன்னது என்னன்னா, நம்ம அடுத்து வந்து சயின்ஸ் போவோம், மேக்ஸுக்கும் ரீசனிங்கும் நம்ம நிறைய பண்ணிட்டோம். ஆமா, நிறைய வீடியோஸ் இதெல்லாமே இருக்குல்ல. அது என்னன்னு தெரியல. சயின்ஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடை வருது. ஸோ தடையை உடைக்கிறதுக்கு தானே நம்ம இருக்கோம். ஸோ அதனால உங்களுக்குமே நான் அதை தான் சொல்வேன். நீங்க இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னில இருக்கீங்கன்னா, நான் ஓகே வீடியோ போட்டுட்டேன், உங்க எல்லாருக்கும் தெரியுது, மெசேஜ் பண்ணிட்டேன், டெலகிராம்ல சொல்லிட்டேன், எல்லாருக்குமே தெரியுது. உங்க ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், இந்த மாதிரி நிறைய சவால் இருக்கும். ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, நல்லா போகும், ஒரு நாள் நல்லா போகும், அடுத்த நாள் ப்ரிப்பேர் பண்ணவே மைண்ட் செட் இருக்காது. அண்ட் தென் நல்லா இருப்பீங்க, திடீர்னு உடம்பு சரியில்லாம போகும், இல்ல வீட்டுல இருக்கிறவங்க யாருக்காவது உடம்பு சரியில்லாம போகலாம். அப்போ ஒரு பிரேக் எடுக்கலாம். பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் வரும்போது நம்ம மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் ரெகுலரா வீடியோஸ் கொடுத்துட்டு நானும் அதே ஃபார்ம்ல இருக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி பீக்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 டேஸ், கிட்டத்தட்ட 10 டேஸ் ஆகுது, 7 to 8 டேஸ் ஆகுதுன்னு வைங்களேன், நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மோட்டிவேஷன் இல்லாம நெகட்டிவா ஒரு மாதிரி ஒரு பேட் வைபா இருக்கதான் செய்யும். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது இருக்கும். அண்ட் சண்டே லைவ்ல நான் நிறையவே இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். மோட்டிவேஷன் அப்படிதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப். இது எல்லாமே வந்துட்டே இருக்கும், எப்பயுமே வந்துட்டே இருக்கும். இப்ப கூட நான் இதோட எனக்கு எதுவுமே வரக்கூடாது, இதோட நான் நல்லாவே இருக்கணும் அப்படின்னு சொன்னா லாஜிக்கலே அது சான்ஸ் இல்லை இல்லையா? ஸோ உங்களுக்குமே நான் அதை தான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த ஜேர்னில நான் ஷேர் பண்ணிட்டேன், உங்களால ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். என் வாட்ஸ்அப்ல கூட 4200 கான்டாக்ட்னு சொன்னல. அப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளவு விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ரெஷன்ல ஷேர் பண்ணியிருக்காங்க, உங்களோட பர்சனல் இஷ்யூஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம் ரிலேட்டட் டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜி கேட்டிருக்காங்க, நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்குமே நான் இதை சொல்லுவேன், இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப். பட் இதுவே நம்மள வந்து முடிச்சிடக்கூடாது. ஓகே? சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன செட்பேக் வந்து வந்துட்டே தான் இருக்கும்.
பட் நம்மளோட பெரிய ட்ரீம் நம்ம ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்றதை நம்ம நிறுத்தவே கூடாது. ஒரு பிரேக் எடுத்த மாதிரி எடுத்துட்டேன், அவ்வளவுதான், நத்திங் சீரியஸ். ஓகே, ஸோ அடுத்த பிளான் உங்களுக்கு நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா சயின்ஸ் தான். ஸோ நம்ம மேக்ஸுக்கோ ரீசனிங்கோ நிறைய பண்ணிட்டோம். ஆனால் சயின்ஸ் வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ற என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, பட் சயின்ஸ்னா என்னன்னே தெரியாத ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல இந்த மாதிரி. ஸோ ஏஎல்பிக்கு ஒரு ஃபிக்ஸட் வெயிட்டேஜ் கிடையாது, பட் மேக்ஸிமம் வந்து நீங்க மேக்ஸ்க்கோ ரீசனிங்கோ அப்புறம் சயின்ஸ் அதிகமா பார்க்கலாம். அண்ட் டெக்னீஷியன் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் 40 மார்க்ஸ் உண்டு சயின்ஸ்க்கு. ஜேஇயை பொறுத்த வரைக்கும் 30 மார்க்ஸ் இருக்கு சயின்ஸ்க்கு. குரூப் டியை பொறுத்த வரைக்கும் 25 மார்க்ஸ். என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் ஜிகே அண்ட் ஜிஎஸ்னு காமனா ஒரு 40 மார்க்ஸ் வந்து வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என் மைண்ட்ல இருக்கு, உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா சயின்ஸ் வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னோ இல்ல ஒரு நடுவில் பிரேக் ஆயிடுச்சு அதனால நீங்க பார்க்காம விட்டுருலாம்ல, அதனாலதான் மெயினா இந்த வீடியோ. ஸோ நான் என்ன பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னா, வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மை வீடியோஸ். ஓகேவா? இந்த வீடியோ இல்ல, இனி வரக்கூடிய சயின்ஸ் வீடியோ. இனி வரக்கூடிய சயின்ஸ் வீடியோ எப்படி இருக்கும், நான் எப்படி உங்களுக்கு சயின்ஸ் வீடியோ தரப்போறேன் பாத்தீங்கன்னா, சிபிஎஸ்இ தியரி. ஸோ இதுதான் ரொம்ப 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 முக்கியம். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியரி தான் சொல்லி தருவேன். ஓகேவா? என்னோட வீடியோஸ்ல நீங்க கூட கமெண்ட்ல என்ன சொல்றீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா தியரி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏஎல்பி சிபிடி 1, ஏஎல்பி சிபிடி 2, டெக்னீஷியன், குரூப் டி, என்டிபிசி அண்ட் யூஜி. இதெல்லாம் எந்த கொஸ்டின்ஸ் நினைக்கிறீங்க? 2024 to 26 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறேன். அப்போ எப்படி இருக்கும் வீடியோ? எஸ், சிறப்பான சம்பவமா இருக்கும். அண்ட் இன்னொரு ஹாப்பி நியூஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர், இதை நம்ம எப்படி போக போறோம், சாப்டர் வைஸ் போக போறோம். ஸோ ரேண்டமா ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துட்டு வந்து டிஸ்கஸ் பண்றதுல உங்களுக்கு எந்த யூஸுமே இருக்காது. இல்ல வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் டிஸ்கஸ் பண்றதுல எந்த யூஸுமே இருக்காது. சாப்டர் வைஸ் போக போறோம். அப்ப நம்மளால வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவும் கவர் பண்ண முடியும் அண்ட் நிறையவும் கவர் பண்ண முடியும், உங்களால ஸ்கோரும் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறது பிசிக்ஸ் தான். ஏன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜில, கம்ப்ளீட் சயின்ஸ்ல பிசிக்ஸோட வெயிட்டேஜ் தான் உங்களுக்கு எப்பயுமே அதிகமா இருக்கும். பிசிக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னோட ஸ்டைல்ல என்னோட வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வரப்போம். எஸ், நாளைக்கு வரப்போம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 hour கிராஸ் ஆகும் வீடியோ. ஓகேவா? ஸோ இன்னும் எடிட் பண்ற வேலைலாம் கொஞ்சம் இருக்கு, அதனாலதான் அக்யூரேட்டா சொல்ல முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் நான் உங்களுக்கு நாளைக்கு தரேன். பிரேக் எடுத்தோம், ஸோ ஓகே, பரவாயில்ல, எக்ஸாமுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. அதனால நீங்க யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இத்தனை நாள்ல, இவ்வளவு வருஷத்துல, இத்தனை மாசத்துல என்னோட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வீடியோ நீங்க எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாத்தீங்களோ அதை விட அதிகமா நீங்க சயின்ஸ்க்கு கொடுக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன் அப்படின்னா, நீங்களே பாருங்களேன், ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டு மேக்ஸ் சயின்ஸ் ரீசனிங், உங்களுக்கு ஜிகே அண்ட் ஜிஎஸோட இம்பார்ட்டன்ஸ் கூட அந்த அளவுக்கு இல்லாத எக்ஸாம்ஸ்லாம் நிறைய இருக்கு என்டிபிசியை தவிர. ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் எந்த அளவுக்கு நீங்க வெயிட்டா ப்ரிப்பேர் ஆனீங்களோ அந்த மாதிரி ஒன்ஸ் நீங்க சயின்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த செலெக்ஷன் ஆல்ரெடி நல்லா இருக்கு இல்லையா, இன்னமும் நிறைய செலெக்ஷன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல இதெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு தான் வந்தேன். அடுத்த வீடியோ, அதாவது நாளைக்கான வீடியோ ரொம்பவே சிறப்பா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் வெயிட் பண்ணதுக்கு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.